வேளாண்மை அப்படிங்கிற ஒன்றை பற்றி மனித வரலாறு பார்க்கிற பார்வைக்கும் விஞ்ஞானம் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சயின்டிஃபிக் ஏல பார்த்தோம்னா சில பயிர்களை வளர்ப்பது, சில ரகங்களை உருவாக்குவது, அதில் தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துவது, அவற்றுடைய மகசூலை அதிகப்படுத்துவது, இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். இது சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச்சிங் அக்ரிகல்ச்சர். நாங்கள் என்ன பண்ணோம்னா அக்ரிகல்ச்சர் ஆர்ட்டா சயின்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும்னா ஏன் அந்த நெல் ஒரு வரிசையாக இருக்கணும், ஏன் கத்திரி செடியை ஒரு வரிசையாக நடணும், ஏன் தக்காளி செடியை நாற்றை ஒரே வரிசையாக நடணும், அந்த ஒரு கேள்வி வருது. ஆக அதை வெறும் அறிவியலாக மட்டும் நம்ம அணுகலை, அதை ஒரு கலைப்பூர்வமாகவும் அணுகிறோம். இப்போ அக்ரிகல்ச்சர்லேயே ஒரு பிரான்ச் இருக்குது ஹார்டிகல்ச்சர்னு, அதில் ஃப்ளோரிகல்ச்சர்னு ஒரு பார்ட் இருக்குது. அதில் மலர்களை வளர்க்கிறது. இப்போ மலர்களை வளர்க்கிறது வெறும் விஞ்ஞானம் மட்டும் இல்லை, அதில் ஒரு கலாபூர்வமான ஒரு அணுகுமுறையும் இருக்கிறது. ஆகவே அக்ரிகல்ச்சர் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன நாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு பூ இருக்குது, இந்த பூ இன்னும் பெருசாக வர்றதுக்கு என்ன ப்ரீடிங் பண்ணலாம், இதில் இன்னும் அழகான ரகங்கள் வர்றதுக்கு என்ன ப்ரீடிங் பண்ணலாம், இந்த பூ உடனடியாக வாடாமல் ரொம்ப நாள் வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணலாம், இது மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது. இதை நம்ம சயின்ஸ் மூலம் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கம் அதை வரலாற்று பூர்வமாக பார்த்தோம்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அக்ரிகல்ச்சருக்கு என்ன முக்கியத்துவம். மனிதன் அக்ரிகல்ச்சரை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவனுடைய பசி குவான்டிடேட்டிவாக ஃபுல்ஃபில் ஆச்சு. நான் ஒரு முறை சொன்னேன் உங்களுக்கு, பசிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கு. இப்போ வறட்சி வரும்போது எல்லாரும் செத்து போகிறதில்ல. காரணம் என்னன்னா நம்ம தானியங்களை சேமித்து வைக்கிறோம். ஏதோ கொஞ்சமாக கிடைக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் மனித இனம் வேற ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போய் எப்படியோ நம்ம வாழ்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டினால. ஆனால் முக்கியமான ஒன்று என்னென்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம அக்ரிகல்ச்சர் அணுகணும்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான பங்கை அக்ரிகல்ச்சர் ஆற்றியிருக்கு. நம்ம நிறைய சேமித்து வைக்க முடியும் தானியங்கள் அப்படின்ன பிறகுதான் நமக்கு நிறைய நேரம் கிடைச்சது. அந்த நேரத்தில் உபரி நேரத்தில் தான் நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம். நம்ம சிந்திக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைஞ்சது. அப்போ தான் என்ன பண்ணோம், வெறுமனை வீடு கட்ட வேணாம், கொஞ்சம் அழகாக கட்டுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அந்த நேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் சில உபகரணங்களை செய்வோம், நம்ம இன்னும் வசதியாக வாழ்வோம், நம்ம கொஞ்சம் டான்ஸை பார்ப்போம், கொஞ்சம் பாட்டை கற்றுக்குவோம், கொஞ்சம் ஓவியங்கள் தீட்டுவோம். இப்படி எல்லாமே இந்த உணவு தானியங்களை சேமிக்கும் போது நமக்கு நேரமும் கிடைத்தது. நாம் உணவை மட்டும் சேமிக்கவில்லை, நாம் நேரத்தையும் சேமித்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த பிறகு மனுஷன் என்ன பண்ணா, அக்ரிகல்ச்சரையும் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஷெட்டுக்குள்ளேயே கோழிங்கள்லாம் வளருது. அந்த கோழி என்னன்னா அந்த இருக்கிற இடத்த விட்டு நகர்றதே இல்லை. அதுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி ஸ்பேஸில் தான் அந்த கோழி இருக்குது. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 அடி ஸ்பேஸில் வளர்க்குறாங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி ஸ்பேஸில் வளர்க்குறாங்க. அது அந்த இடத்துல தான் புல் சாப்பிடும், அங்கேயே யூரின் போகும். அந்த யூரின் அப்படியே வழிஞ்சு ஓடி ஒரு இடத்துல கலெக்ட் ஆயிரும். அது அங்கேயே சாணம் போடும், அந்த சாணத்தை தனியாக கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ அந்த அங்கேயே பால் கறந்துடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பசு இந்த கண்ணுக்குட்டியை பார்க்குறதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளுக்கு தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சும்மா அப்படி படிப்புமே வழியாக அதை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா கண்ணுக்குட்டி தனியாக வளருது, மாடு தனியாக வளருது, பால் கறக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது, இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கேள்வி இயல்பாகவே வருது, இன்னைக்கு நாம் இந்த மேடி செல்வங்களை நேசிச்சாங்களே அந்த மாதிரி நேசிக்கிறோமா? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பசுக்களையும் தன்னுடைய மாடுகளையும் மனிதன் நேசித்தான். மாடுகிட்ட பேசுவாங்க, என்ன எங்களோட திமிரா வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாடுகிட்ட பேசுவான். அந்த மாடும் புரிஞ்சிக்கும். இந்த ஷெகா ஒரு கதை எழுதியிருப்பார். என்னன்னா அதில் ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவன் அவன் மக செத்து போன சோகத்தை மனிதர்கள் கேட்க மாட்டாங்க. கடைசியில் அவன் குதிரைகிட்ட சொல்லி, இவான்கிறவன் அந்த குதிரைங்கிட்ட சொல்லி அழுவான். இந்த குதிரைகிட்ட சொல்லுவான், நீயாவது கேளு, மனுஷங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய குடும்பத்தில் அந்த குதிரை ஒரு மெம்பர், அந்த குதிரைக்கு ஒரு பேர் உண்டு. பார்த்தீங்கன்னா 4 மாடு வச்சுருந்தாங்கன்னா 4க்கும் ஒரு பேர் இருக்கும், 10 ஆடு இருந்தால் 10 ஆட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். அப்படி மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இந்த விலங்குகளை கருதினான். அன்னைக்கு என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய தாக்கத்தினால
எனக்கு அது குடும்பத்தினுடைய உறுப்பினர்லாம் இல்லை, அதுவும் பொருள்களை உற்பத்தி செய்கிற ஒரு எந்திரம், வாழுகிற எந்திரம். மற்றதெல்லாம் வாழாத எந்திரம், மெஷின். ஆனா இது வாழுகிற எந்திரம் அப்படிங்கிற நிலைமையில அதை நம்ம பயன்படுத்துறோம். இதுல இருக்கக்கூடிய மனிதநேய கேள்வி எனக்கு முன்னாடி வருது. என்னன்னா, ஒரு ஆடு இந்த உலகத்தையே பார்க்காமல், செடிகளையே பார்க்காமல், வயல்வெளிகளை பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுமாறு செய்வது அதற்கு இழைக்கப்படுகிற கொடுமை அல்லவா? அதே மாதிரி ஒரு கன்றுக்குட்டி தன்னுடைய தாயிடமிருந்து பாலை அருந்தாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வது, அதை வெறும் பால் தருகிற எந்திரமாக மனிதன் கருதுவது அதற்கு இழைக்கக்கூடிய ஒரு குற்றம் இல்லையா? இந்த கேள்வி நமக்கு முன்னாடி வருகிறது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாகத்தான் இந்த கால்நடை வளர்ப்பு இருந்தது. இன்னைக்கு அது என்னன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு பணம் செய்கிற ஒரு தொழிலாக மாறி போனது. இதெல்லாம் இந்த தொழிற்புரட்சியினுடைய வேண்டாத சில விளைவுகள் என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால நம்ம எங்கேயாவது ஒரு ஆடோ ஒரு மாடோ சுதந்திரமாக மேய்ந்து கொண்டிருந்தால் இவை சுதந்திரம் பெற்றவை என்பதை நினைத்துக் கொள்வோம். சிலவற்றை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் அதை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீரை சிந்த முடியும். அதை யாரும் தடுக்க முடியாது. செயலால் தடுக்க முடியாவிட்டாலும் எண்ணத்தால் தடுக்க முயற்சி செய்வோம். என்றாவது ஒரு நாள் இதற்கு தீர்வு வரும். நன்றி, வணக்கம்.